ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் இறந்த அமருகன் என்ற மன்னனின் உடலுக்குள் பரகாய பிரவேசம் செய்த சங்கரின் நிகழ்வுகளை பார்த்தோம். அதன் பின் சீடர்கள் சங்கரன் உடலை குகையில் வைத்து கவனத்தோடு பாதுகாத்து வந்த செய்தியையும் பார்த்தோம். உரையின் இறுதியில் அரண்மனைக்கு புறப்பட்டான் சங்கர அமருக மன்னன் என்று நேற்றைய உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வேட்டையாட சென்ற மன்னன் திரும்பி வந்ததைக் கண்ட தலைநகர மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அமருகன் முன்பு இருந்ததை விட பொலிவோடு இருப்பதைக் கண்டு நகர மக்கள் வியந்து போனார்கள். அவனுடைய மதிநுட்பம் திடீரென்று வளர்ந்திருப்பதைக் கண்டு மந்திரிமார்கள் மலைப்புட்டு போனார்கள். சிற்றின்பத்தையே பெரிதாக கருதும் தம் கணவன் ஏனோ தானோ என்று தங்களிடம் பழகுவதைக் கண்டு ராணிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சங்கரரும் இல்லறத்தை ஏற்று நடத்தினார். உடலின் சூழல் உயிரை தீண்டாமல் வாழ்ந்தார். உலகமே நாடகமேடை என்றும் நாளை நடப்பதை யார் அறிவார் என்றும் எண்ணும் அவர் சத்தியத்துவம் நிலைபெற இத்தகைய நாடகத்தை ஆடினார். அமைச்சர்களுக்கு அரசனை குறித்து ஐயம் வர ஆரம்பித்தது. மந்திர தந்திரங்களில் வல்லவர்களை அழைத்து வர செய்தார்கள். அவர்கள் மூலம் பரகாய பிரவேசம் நடந்திருப்பது என்பதை அறிந்தார்கள். அந்த இன்னொரு கூட்டை தேடி பிடித்து கொளுத்தி விட்டால் இந்த கூட்டில் இருக்கும் இந்த உத்தம ஜீவனை இன்னும் பலகாலம் நம்முடைய இருத்தி வைக்கலாமே, அறிவிஞானம் பெற்ற அரசனின் ஆட்சியை தொடர்ந்து பெறலாமே என்று எண்ண ஆரம்பித்தார்கள். முடிவும் செய்துவிட்டார்கள். உடனே ஏவலர்களையும் காவலர்களையும் வீரர்களையும் உடலை தேடும் பணிக்கு அனுப்பினார்கள். அவர்களும் சங்கரரின் உடலை தேடலானார்கள். இறுதியில் வனக்குகையிலிருந்து சங்கரரின் புனித உடலை எடுத்துச் சென்று விட்டார்கள். சங்கரரின் சீடர்கள் அரண்மனைக்கு சென்று காவலர் பலவந்தமாக எடுத்துச் சென்று விட்டதை அமருகன் அரண்மனை வாயிலில் நின்று மறைமுகமாக சங்கர அமருகனுக்கு விண்ணப்பித்தார்கள். அவற்றை கேட்ட சங்கர அமருகன் நின்ற நிலையிலேயே கீழே விழுந்து இறந்தார். இதனிடையே பரமேஸ்வரன் இருந்த வழிபடு ஆலயமாக விளங்கிய அந்த சங்கர புனித சரீரத்துக்கு தீ வைத்து விட்டார்கள். இதை அறிந்த சங்கர அமருகனின் ஆவி எரிகின்ற சங்கரனின் உடலுக்குள் புகுந்ததும் பொன் ஒளியோடு சங்கரர் சிதையிலிருந்து எழுந்து வந்தார். பெருமகிழ்ச்சி அடைந்த சீடர்கள் அடியார்களுக்கு அபயமளிப்பதும் திரித்தண்டத்தை ஏந்தி இருப்பதுமாகிய தாமரை மலர் போன்ற கையானது கருகி கரிக்கட்டையாக இருப்பதைக் கண்டு பதறிப்போனார்கள். ஆறா துயர்கடலில் மூழ்கினார்கள். சீடர் பத்மபாதரோ தன்னுடைய கையே கரிந்து விட்டதைப் போல பதறத் தொடங்கினார், துடித்தார். என்ன செய்வார் பாவம்? சுவாமி, என் லட்சுமி நரசிம்மனை துதித்து தங்கள் கையை திரும்ப பெறுங்கள். உலகுக்கெல்லாம் கை கொடுத்து காக்க வந்த தாங்களே கையில்லாதவராக இருக்கலாமா? எங்களால் அதனை பார்க்கவும் முடியாது, ஏன் எண்ணவும் முடியாது. தங்களுக்கு உடல் பொருட்டல்ல என்பதால் சும்மா இருக்காதீர்கள். எங்களுக்காக தங்கள் கையை வேண்டி பெறுங்கள் என்று பத்மபாதர் மன்றாடினார். ஷீடருக்காக சங்கரர் மனமிறங்கினார். லட்சுமி நரசிம்மரை துதித்து வேண்டத் தொடங்கினார். பொய்யோ மெய்யோ உண்மையோ நடிப்போ நாமும் உலக வாழ்க்கையில் சிறிது காலம் எண்ணி உழலும்படி ஆயிற்றல்லவா என்பது எண்ணி மனமுருகி பாடினார். ஹே தயாளா, லட்சுமி நாயகா, நரசிம்மா, சம்சாரம் என்பது ஒரு மரம். அது பாவம் என்னும் விதையால் வளர்க்கப்படுகின்றது. கர்மங்கள் அதன் கிளைகள், புலன்கள் அதன் இலைகள், காம மலர்கள் அதில் மலர்கின்றன. அந்த காம மலர்களே துன்பக் கனிகளாகின்றன. கொடிய சம்சாரம் என்னும் மரத்தின் மேல் ஏறி விழுந்து விட்டேன். கையென்னும் பிடியை தந்து எனக்கு கை கொடுத்து அருள்வாயாக என்று உள்ளமுருக லட்சுமி நரசிம்மமூர்த்தியை வேண்டினார். சங்கருடைய வேண்டுதலுக்கு லட்சுமி நரசிம்மர் இதயம் குளிர்த்தார். கருகிய கை முன்போலவே சுகம் பெற்றது. அப்போது இதை போலவே லட்சுமி நரசிம்மரை குறித்து 17 ஸ்லோகங்களை பாடினார். 17 ஸ்லோகங்களை கொண்ட அந்த லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் சங்கடநாசனம் என்ற அடைமொழியை பெற்றது. பொருத்தமான அடைமொழிதானே? பின்னர் கேட்க வேண்டுமா என்ன? 1 மாத காலத்துக்கு முன்னேயே சரசவாணியின் இல்லத்துக்கு சென்றார் அவர். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.